friends, welcome back to Sardar's vlog. ஜேஜுவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டான ஹார்ஸ் மீட்டை சாப்பிட்றதுக்காக தாங்க இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். எனக்கு ஜேஜு வர வரைக்குமே ஹார்ஸ் மீட்டெல்லாம் கொரியாவில் கிடைக்கும்னு கூட தெரியாதுங்க. ஜேஜு வந்ததுக்கப்புறம் கேப் டிரைவர் தாங்க சஜஸ்ட் பண்ணாங்க. பிளாக் போக்கோ ஹார்ஸ் மீட்டும் வந்து ஜேஜுவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இன்னைக்கு ஹார்ஸ் மீட் ட்ரை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம். கொரியாவில் எந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ள போனீங்கனாலுமே வந்து அங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க சர்வன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம எங்கே உட்காரணும்னு சொல்லிட்டு. நம்மளாம் மேக்ஸிமம் வந்து டேபிள் சூஸ் பண்ண மாட்டோம், அவங்க தான் டேபிள் சூஸ் பண்ணி தருவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது, நாங்கள் வந்து 4 பீப்புள்ஸ் தான் வந்திருக்கோம்னு சொன்னோம். கேட்டோன்னே வந்துட்டு நாங்கள் உள்ள சீட்டிங்கில் உட்காரத்துக்கு முன்னாடியே வந்து சைட் டிஷ்ஷை வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொரியன் கல்ச்சரில் எனக்கு ரொம்ப பிடிச்சதும் இந்த விஷயம் தாங்க. சைட் டிஷ் எல்லாமே அன்லிமிட்டட், நமக்கு வந்து எவ்வளோ வேணால் நம்ம போய் ரீஃபில் பண்ணிக்கலாம். இந்த கொரியன் சைட் டிஷ் நேம்ஸ் எல்லாம் எனக்குமே பெருசாக தெரியாதுங்க, கொஞ்சம் தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிம்ச்சி இருக்குது, அது போக ஸ்ப்ரவுட் ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. எப்பயுமே ஸ்ப்ரவுட்டட் வந்து சைட் டிஷ்ஷில் வைப்பாங்க. பூண்டும் பச்சை மிளகாவும் இருக்குங்க. ரேடிஷில் வந்து பிக்கிள் மாதிரி செஞ்சு வைப்பாங்க. இங்கே இருக்க சாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களே தாங்க மீட்டுக்கு தகுந்தாப்புல வந்து மாற்றி வைப்பாங்க. அந்த மீட்டுக்கு வந்து எந்த சாஸ் நல்லா இருக்குமோ அந்த சாஸ் தான் வச்சிருப்பாங்க. டிப் பண்ணி சாப்பிடும் போதும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என்னோட ஃபேவரட் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்ன் பாஸ்தா கொடுப்பாங்க. எல்லா கடையிலுமே கார்ன் பாஸ்தா வந்து தரமாட்டாங்க, சில கடைகள்ல கொடுப்பாங்க. இன்னைக்கு இல்லை, அதனால நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்கோலி சாப்பிட போயாச்சு. ஹார்ஸ் மீட்ல பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் சூசி தான் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட வந்து ஒரு கொரியன் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஸோ அவரு தான் வந்துட்டு என்ன நல்லா இருக்கும் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு செட் மெனுவாக ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஒரு 5-6 செட்டு வரும்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்தது வந்து ஹார்ஸ் சூசி. சூசினா உங்களுக்கு ஆல்ரெடியே தெரிஞ்சிருக்கும், ஒரு ரா மீட்டை தான் வந்துட்டு அப்படியே சாப்பிட்றது தான். மெயினாக இது வந்து ஃபிஷ்ஷில் சாப்பிடுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹார்ஸில் பார்க்குறது. நல்லா இருக்கா? சூசி சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் எனக்கு தைரியமே கிடையாதுங்க. ஸோ அதனால வந்து என் ஹஸ்பண்டும் அவரோட கொரியன் ஃப்ரெண்டும் தான் ட்ரை பண்ணாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு தாங்க சொன்னாங்க. ஹார்ஸ் மீட்டோட சூசி சர்வ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிளாஸில் வந்து சாஸ் மாதிரி ஏதோ கொடுத்தாங்க. நான் வந்து சூசியை டிப் பண்ணி சாப்பிடுறதுன்னு நினச்சிட்டேங்க. கடைசியாக பார்த்தா அது வந்து ஹெல்த் ட்ரிங்க் மாதிரிங்க. ஜேஜுலேயே மெயினாக விளையிற ஹெர்பல்ஸை வச்சு தயாரிக்கிற ஒரு ஹெல்த் ட்ரிங்க்குங்க. அதையும் வந்து அந்த ஓனர் வந்து ரொம்ப பாசமாக பேசிட்டு, அங்கே சர்வ் பண்ணுறீங்களா அது ஓனரான்னு தெரில, பட் அவங்க வந்து ரொம்ப பாசமாக பேசிட்டு எல்லாரும் கண்டிப்பாக குடிக்கணும், அப்போ தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு குடிக்க சொல்லிட்டாங்க. வேண்டான்னு சொன்னாங்க, யாரையுமே விடலைங்க. ரொம்ப முட்டிக்கெல்லாம் ஹெல்த்தின்னு சொல்லி எங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம்ங்கிறனால ஆக்ஷன்லாம் காமிச்சு குடிக்க வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் மீட்டோட சங்கெப்சால்ங்க. சங்கெப்சால் வந்து மேக்ஸிமம் டேபிள் மேலே தான் வச்சு சுட சுட அப்படியே குக் பண்ணி தருவாங்க. அதுக்காக தான் தோசை கல் எடுத்துகிட்டு வந்து நம்ம டேபிள் மேலே இருக்க அடுப்பில் வச்சிருக்காங்க. ப்ளஸ் ரா ஹார்ஸ் மீட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த தோசைக்கல் மேலே வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா அதுவுமே ஹார்ஸ் மீட் தாங்க. ஹார்ஸ் மீட்டோட கொழுப்பு அதை வந்து ஹீட் பண்ணி ஆயில் மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே தாங்க வந்து சங்கெப்சால் போடுவாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் தான் வேக வச்சு தரப்போகிறாங்க. ஸோ அதனால 3rd ஐட்டத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம டேபிளில் இடம் இல்லாதனால சைடில் வைக்க சொல்லியிருக்கோம். 3rd ஐட்டத்தோட ப்ராப்பரான கொரியன் நேம் எனக்கு வந்து தெரிலைங்க. ஸோ அதனால நானே தான் நேம் வைக்கிறேன். இதுக்கு வந்து ஹார்ஸ் கீமான்னு சொல்லிட்டு. தோசைக்கல் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த கொழுப்பு ஹார்ஸ் மீட்டோட கொழுப்பை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வேக வச்சாங்க. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஹீட் ஆக ஆக அந்த கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சி மாறிடுச்சு. அந்த கொழுப்பு வந்து நல்ல ஆயில் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ரா ஹார்ஸ் மீட்டை வந்து தோசைக்கல் மேலே வந்து வேக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரா ஹார்ஸ் மீட்டுமே பார்த்தீங்கன்னா எந்த மசாலாவுமே வந்து தொடவுல, அப்படியே அந்த பச்சை கறியை தான் அப்படியே எடுத்து வேக வைக்கிறாங்க. மீட் வேகிறதுக்கான ஆயில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பை வந்து ஹார்ஸ் மீட்டோட கொழுப்பை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. இந்த மீட் வேக வைக்கிறதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக வந்தால் நமக்கு தெரியாதுன்ட்டு எப்பயுமே வந்து கடையில் இருக்கீங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒரு கொரியன் வந்திருந்தனால அவங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால தான் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணால. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே வந்து பார்த்துட்டு திரும்பி வந்து நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து கட் பண்ணி சின்ன சின்ன ஸ்லைஸாக சாப்பிட்றதுக்கு தகுந்தாப்புல கட் பண்ணி கொடுத்தாங்க.
டேஸ்ட் எப்படி இருக்கு? நார்மல் ஆட்டுக்கறி மாதிரி தான் இருக்கும். சரி சரி. சாஃப்டா இருக்கா? வேகத்துக்கு ஒவ்வொரு டைமும் ஆயில் வந்து குறையும் போது பாத்தீங்கன்னா வந்துட்டு திருப்பி அந்த ஹார்ஸ் மீட்டோட கொழுப்பை வந்து எடுத்து நல்லா வந்து அந்த தோசைக்கல்ல தேய்ச்ச விடுறாங்க. அதுல இருந்து திரும்ப வந்து ஆயில் செக்ரிகேட் ஆயிட்டே இருக்கு. ஸ்ப்ரவுட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு சைட் டிஷ்க்கு வச்சிருந்த ஸ்ப்ரவுட்டை தான் வந்து திருப்பி அந்த ஹார்ஸ் மீட்டோட கொழுப்பு இருந்துச்சுல அந்த ஆயில் வந்து அதில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி தராங்க. இந்த ஹார்ஸ் மீட்டோட அந்த கொழுப்போட மிக்ஸ் ஆகும்போது டேஸ்ட் வந்து என்ஹான்சிங்காக இருக்குமா. இந்த 4 பேர்ல நான் ஒருசி மட்டும் ஆல்ரெடி டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. எனக்கு வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் போகிற பிளான் இருக்குன்னே தெரியாது. ஸோ அதனால நான் எப்பயும் போல் டின்னர் குக் பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சடனாக இந்த பிளானுங்கிறனால ஜஸ்ட் கம்பெனி கொடுக்கலான்னு தான் வந்தேன். எல்லாருமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனால சரி ஒரே ஒரு ஸ்லைஸ் மட்டும் டேஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு டேஸ்டிங்காக தாங்க எடுத்தேன். கொரியன்ஸ் எல்லாருமே நார்மலாக வந்து எந்த மீட் சாப்பிட்டாலும் லெட்யூஸில் வச்சு அது மேலே தான் மீட் வச்சு சாப்பிடுவாங்க. இவங்க கூட சேர்ந்து எனக்கும் அந்த பழக்கம் ஒட்டிக்கிச்சுங்க. லெட்யூஸில் வந்து ஒரு ஹார்ஸ் மீட் மட்டும் எடுத்து வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணால் நல்லா தாங்க இருந்துச்சு. லைக் ஆல்ரெடி எல்லாரும் சொன்ன மாதிரி நார்மல் கோட் மீட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆட்டுக்கறி மாதிரி தான். நார்மலாக சங்கப்சால் எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து லெட்யூஸ் எடுத்து வச்சுப்பாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பாங்க சாஸில் வந்து டிப் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா சைட் டிஷ்லேருந்தும் சின்ன சின்ன பீசஸ் வந்து அதில் ஆட் பண்ணிப்பாங்க. ஃபைனலாக ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே மடித்து சாப்பிடலாம். பட் இங்கே ஹார்ஸோட கொழுப்பு இருந்தனால அவங்க எக்ஸ்ட்ராவாக ஹார்ஸோட கொழுப்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ராவாக மேலே வச்சாங்க. நமக்கு இதை வந்து அப்படியே மடித்து வாய்க்குள்ள போட்டு சாப்பிட்றதாங்க கொரியன் ஸ்டைல். தேர்ட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் கீமான்னு நான் சொன்னேன். ஹார்ஸ் கீமா பார்க்கறதுக்கு பாருங்களேன் அப்படியே வந்துட்டு ஹார்ஸ் மீட்டை வந்து நல்லா அரைச்சி வச்ச மாதிரியே இருக்கு. அது கூடயே பார்த்தீங்கன்னா ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன், எக்கோட ஒயிட் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. பட் எல்லோ வந்து மேலே வச்சிருக்கனால ஒயிட் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதையுமே நம்ம தோசைக்கல்ல தாங்க வேக வைக்க போகிறாங்க. தோசைக்கல்ல வேக வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த எல்லோவுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த கீமா கூட. ஃபோர்த் டிஷ் தான் நான் ரொம்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஐட்டம்னே சொல்லலாம். நமக்கு அந்த மீட் கொஞ்சம் மீது எடுத்து வச்சாங்கல்ல இந்த கீமாலேருந்து, அதை வந்துட்டு லெட்யூஸ் இருக்குது. லெட்யூஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லெட்யூஸில் வந்துட்டு எடுத்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி பீடா மாதிரி ரெடி பண்ணி அதை தாங்க ஃபோர்த் டிஷ்ஷாக கொடுத்தாங்க. அந்த பீடா மாதிரி ரெடி பண்ணதில் வந்து அழகுக்காக மேலே வந்து பார்த்திங்கன்னா சாஸையும் கார்லிக்கையும் வச்சுட்டாங்க. இப்படி மடித்து சர்வ் பண்ணதை வந்து மறுபடியும் திரும்ப வேக வைப்பாங்களா இல்லை வந்து அப்படியே டேரெக்டாக சாப்பிடுவாங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியன் ஃப்ரெண்ட் வந்து எடுத்து அழகாக வாயில் போட்டார். அதை How is it? ஃபோர்த் டிஷ் வந்து அவங்க ரெடி பண்ண கேப்பில் பார்த்தீங்கன்னா தேர்ட் டிஷ் வந்து ஃபுல்லாகவே ஹார்ஸ் கீமா வந்து நல்லா குக் ஆகி வந்துருச்சு. ஹார்ஸ் கீமா வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா இவங்க கொரியன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா வந்து லெட்யூஸ் எடுத்து வச்சு ஹார்ஸ் கீமா கொஞ்சம் வச்சு சுற்றி இருக்க சைட் டிஷ்ல கொஞ்சம் எடுத்து வச்சு தான் சாப்பிட்டாங்க. எனக்கு இவங்க குக் பண்ணோம்னா வர சந்தேகம் என்னன்னா நம்ம மட்டன் எல்லாம் போட்டு அவ்வளோ குக்கரில் விசில் விட்டு வேக வைக்கிறோம். பட் இவங்க என்னன்னா இந்த தோசை கல்லையே வந்துட்டு எல்லாத்தையுமே வேக வச்சிடுறாங்க. அடுத்த 2 டிஷ்ஷுமே நமக்கு வந்துருச்சு. நம்ம டேபிள் எப்பயும் போல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்து டேபிளில் தான் வச்சுருந்தாங்க. 5th டிஷ் பார்த்தீங்கன்னா வந்து ஹாட் பாட்டில் ஹாட் சூப் கொண்டு வந்திருக்காங்க. 6th டிஷ்ஷு தான் வந்து என்னன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல. மீட்டு தனியாக இருக்குது, ஸ்ப்ரிங் ஆனியன் தனியாக இருக்குது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒயிட் கலரில் தண்ணி இருக்குது, அது என்னன்னு தெரியல. ஹார்ஸ் கீமாலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம்
அந்த தோசைக்கல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பாட் வழியா வந்துட்டு ஒயிட் கலர் வாட்டர் இருந்துச்சு, அதை கொண்டு வந்து அடுப்பு மேல வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருந்துச்சு, என்ன பண்ண போறாங்க அடுப்பு மேல வச்சு அப்படின்ட்டு. ரா மீட்டே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. மீட்டையும் உள்ள போடலாம், மேபி தண்ணி கொதிச்சோனையும் போடுவாங்களான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிருந்தேன். 5th டிஷ் பார்த்தீங்கன்னா வந்து ஹாட் பாட்ல வந்து ஆட்டுக்கால் சூப்புங்க, சாரிங்க ஹாஸ்கால் சூப். இது வந்து கொரியன்ஸ் வந்து கையில எல்லாம் பிடிச்சி சாப்பிட மாட்டாங்கிறதுனால வந்துட்டு போனையும் சதையும் தனித்தனியா வந்து சிசரை வச்சு கட் பண்ணிட்டு இருந்தாருங்க நம்ம கொரியன் ஃப்ரெண்டு. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்கால்ல இருந்து சதை தனியா போன் தனியா வந்து பிச்சை எடுத்துட்டாங்க. இந்த ஹாஸ்கால் வந்து நம்ம தனியாகவும் எப்பயும் போல் சாப்பிட்டுக்கலாங்க. வேணும்னா வந்துட்டு ரைஸ் ஆட் பண்ணியும் இந்த சூப்போட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரைஸ் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. இந்த 6th டிஷ் தான் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அந்த ஒயிட் கலர் வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகி கொதிக்க ஆரம்பிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன், மஷ்ரூம், கேபேஜ் லீஃப் மாதிரி இருந்துச்சு. அதையும் வந்து உள்ள போட்டுட்டாங்க. எல்லாத்தையுமே போட்டுட்டு ரொம்ப பெருசு பெருசா இருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க டக்குன்னு வந்து சிசரை எடுத்து எல்லாத்தையும் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கேபேஜ், மஷ்ரூம் எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க. நூடுல்ஸும் கப்பும் கொண்டு வந்திருந்தாங்க. அப்ப நூடுல்ஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ரா மீட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்த கேப்லயே பார்த்தீங்கன்னா நம்ம கொரியன் ஃப்ரெண்ட் வந்து ரா மீட்டை வந்து ஒவ்வொரு ஸ்லைஸா எடுத்து வேக வச்சுட்டு இருந்தாரு. எல்லா மீட்டுமே ஒட்டுக்காலாம் கொட்டலைங்க, ஒவ்வொரு ஸ்லைஸா எடுத்து வேக வச்சு ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு இருந்தாரு. ஹாஸ் மீட்டை வந்து அப்படியே அந்த எசன்ஸ் வந்து அந்த தண்ணியில இறங்கணுமாங்க, அதனாலதான் ஒவ்வொரு ஸ்லைஸா போட்டு வேக வச்சு எடுத்துட்டு இருக்காராம். அதுக்கப்புறம் வந்து அந்த நூடுல்ஸை போட்டு குக் பண்ணும் போதுதான் ஃபிளேவர் வந்து இன்னும் என்ஹான்சிங்கா இருக்குமா. இந்த ஹாஸ் மீட்டுமே பாத்தீங்கன்னா குக் பண்றது வந்து ஃபுல்லாலாம் குக் பண்ணலைங்க, நல்லா வேகிற அளவுக்குன்னா விடல, ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் தான் போட்டு எடுத்து தராங்க. எப்படிலாம் இருந்துச்சு டேஸ்ட்? ரொம்ப பொறுமையாவே அந்த ஹாஸ் மீட் எல்லாத்தையுமே இது மாதிரி 3 செகண்ட்ஸ் வேக வச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நூடுல்ஸை வந்து அந்த ஒயிட் வாட்டர்ல வந்து போட்டாங்க. இப்போ அது வந்து ஒயிட் கலர்லயே இல்லை, நல்லா கிளியர் வாட்டர் மாதிரி மாறிடுச்சு. நூடுல்ஸும் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் தாங்க கரெக்டாக குக் ஆச்சு. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டணுமா, இல்லைன்னா டேஸ்ட் வந்து மாறிடும். அந்த 2 மினிட்ஸ்ல குக்கான நூடுல்ஸ் தான் வந்து கரெக்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கொரியன் ஃப்ரெண்ட் வந்து எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிட்டாரு. கொரியன்ஸ் எல்லாம் எப்படி இந்த அளவுக்கு சூடாக சாப்பிட்றாங்கன்னாங்க தெரில, ஆனால் அது நல்லா பாயில் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்தாரு, அப்படியே டேரெக்டாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வந்ததுக்கு எதுவுமே சாப்பிடலையே சும்மாவே உட்காந்துட்டோமேன்னு சொல்லிட்டு கடைசியாக ஃபைனலாக எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணாங்க சொல்லிட்டு சரி சூப்பு நூடுல்ஸும் ட்ரை பண்ணலாம் தாங்க ட்ரை பண்ணேன். சூப்பு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அப்படியே வந்து நம்ம அரிசி தண்ணியை வந்து பாயில் பண்ணி கொடுத்தாங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குமோ அது மாதிரி தாங்க இருந்துச்சு. நூடுல்ஸ் வந்து எனக்கு ஹாஃப் பாயில்டாக தாங்க இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் வெந்திருந்தா பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்மீட்டோட டேஸ்ட் வந்து எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் என் ஹஸ்பண்டும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரிவ்யூ சொன்னாங்க. நான் வந்து ஜஸ்ட் டேஸ்ட் தான் பண்ணனால நான் ரிவ்யூ சொல்றது கரெக்டாக வராது. நீங்கள் ஜேஜு வரீங்கன்னா கண்டிப்பாக ஹாஸ்மீட் ட்ரை பண்ணணும்னா இந்த கடைக்கு வரலாம். நான் லொக்கேஷன் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிட்டதுக்கு வந்து 1,55,000 கொரியன் ஒன் ஆச்சு. யாராச்சும் ஹாஸ்மீட் சாப்பிடணும்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் சந்திக்க சுதாஸ் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.